ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் திருமுகத்தை வாசிச்சுக்கிட்டே வருகிறோம். அது 15வது அதிகாரத்தில் 20 வசனங்கள் பார்த்துருக்கோம். இனி அடுத்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம மரணத்திற்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனுஷன் மூலமாக, ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள மரணம் வந்ததுனால, இந்த மரணத்தை ஜெயித்து திரும்பவும் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல போறதற்காக அதே மனுஷன் மூலமாக உயிர்த்தெழுதலை தேவன் கொண்டு வருகிறார். அதை தான் 21வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதனாலதான் தேவன் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனாக வந்து மனுஷ காரியத்தின் மூலமாக இந்த காரியத்தை திரும்பவும் நடப்பிக்கிறார். ஏன்னா மனுஷனால இது எல்லாம் உலகத்திற்குள்ள வந்ததுனால. இப்போ ஆதாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் மறிச்சோம் இல்லையா? இப்போ எப்போ வரைக்கும் கிறிஸ்து மறிக்கிற வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு அப்புறமாக எப்படி அவர் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்ம எல்லாரும் இனி என்ன செய்ய போறோம்? உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அவன் தன் வரிசையில் எப்படி மறிச்சாங்களோ அந்த வரிசையில தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அப்படின்னா நான் என்னுடைய ஞானத்திற்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதுன்னா அவன் தன் வரிசையில்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஆதாம், அப்புறம் வரிசைய பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரா, அப்புறம் புதிய ஏற்பாடு, இப்போ நம்ம வரைக்கும் இதே போல உயிர்த்தெழுதலும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து வரிசையா ஒவ்வொருத்தரையா தேவன் உயிர்ப்பித்து அவருடைய பரம ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களை எடுத்துக்கொள்வார். அப்போ இதுக்கப்புறம் கடைசியில ஒரு முடிவு உண்டாகும். அதுதான் வந்து இந்த மரணமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் இந்த உலகத்துல ஒரு முடிவு உண்டாகும். இது எல்லாத்தையும் நடப்பிக்க போகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவானவர். எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கி எல்லா அதிகாரத்தையும் பிதா கையில ஒப்பு கொடுக்க போகிறார். பரிஹரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஏன்னா முதல்ல சத்துரு மூலமாக உலகத்திற்குள்ள வந்த மரணத்தை கடைசியா அது இல்லாமலே போக பண்ண போகிறது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில அது இல்லாமலே போக பண்ண போகிறார். அப்போ எல்லாமே கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த காரியங்கள் எல்லாமே உலகத்துல நடக்குது. இந்த 27, 28 வசனங்களை நம்ம பார்க்கும்போது பிதா தலை, அதற்கு கீழாக இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் பிதா வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில போறதற்கு முன்பாக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் அப்படிங்கிறத நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். பிதா சகலவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார், ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை அறிந்ததுக்கு அப்புறமாக தான் அவர் சிலுவைக்கே போகிறார். அப்போ இது எல்லாமே கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கு. எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் சரி செய்து யார்கிட்ட கொடுக்க போகிறார்னா பிதா கிட்ட கொடுக்க போகிறார். ஏன் பிதாவே இதை செய்யக்கூடாது அப்படின்னா, தேவன் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும், அதாவது இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரத்தை ஒரு மனுஷனாகிய ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் எல்லாவற்றையும் வந்து மாற்றி போட்டார். அந்த அதிகாரம், அந்த ஆளுகை எல்லாமே பிசாசு கிட்ட போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த மனுஷன் மூலமாக வந்த இந்த குழப்பங்களை மனுஷனிலிருந்து உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்தவரான இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் சீர் செய்து மறுபடியும் பிதா கையில அந்த ஆளுகையை திரும்ப ஒப்பு கொடுக்கறத குறிச்சுதான் இந்த 27, 28 பேசுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழாக இருந்து இது எல்லாவற்றையும் செய்கிறார். இது ஒருவேளை வாசிக்கும் போது நமக்கு இந்த திரியேக தேவனுடைய கான்செப்ட்ல ஒரு குழப்பங்கள் வரலாம். அது வந்து வார்த்தையினால எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து புரிய வைக்க முடியும்னு எனக்கும் தெரியல. அதனால இதுதான், அதாவது மனுஷன் மூலமாக வந்ததை ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் இந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும், இந்த பிசாசின் எல்லா வல்லமைகளையும் இந்த பூமியில ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். 31வது அதிகாரத்துல 31வது வசனத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். அப்போ அனுதினமும் சாகிறேன்னா என்ன அர்த்தம்? அனுதினமும் ஏதோ ஒரு வகையில தன்னை பாவியாக அவர் வந்து உணர்ந்து ஒப்பு கொடுத்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்பவும் அடுத்த நாளை வந்து கர்த்தருக்குள்ள தொடங்குகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நம்ம மாம்சம் செத்து
நம்ம மாம்சம் அதாவது ஜீவ சுவாசம் நின்று அதுக்கப்புறமும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. ஆனால் நான் இந்த பூமியில் வாழும்போதே என்னை அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய மாமிசத்தை ஒப்பு கொடுத்து அதை சாகடித்து திரும்பவும் நான் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் திட்டமாய் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு ஜீவனுள்ள நாட்களிலேயே நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் வேணுங்கிறத குறிச்சும் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னா நாம் பாட்டு இருப்போம்ப்பா, வாழுவோம்ப்பா, சாவோம்ப்பா, இதில் என்ன இருக்குன்னு நம்ம இருந்துருவோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்ம இது நண்பர்கள் கூட தவறானவர்கள் கூட பழகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வசனங்களை யூஸ் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு, இந்த சத்தியத்திற்கு விரோதமான எந்த ஆலோசனைக்கும் எந்த விதமான வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காதிருங்கள். ஏன்னா மறிச்சதுக்கப்புறம் யாருப்பா வாழப்போறா? இப்போ உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் செத்ததுக்கப்புறம் உள்ள காரியத்தை போய் பேசிக்கிட்டு இருக்கியேன்னு நிறைய பேர் சொல்லும்போது நமக்குமே ஆமாம்ல, நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு தோணாதது, நான் செத்ததுக்கப்புறம் என்ன ஆக போகிறேன்னே எனக்கு தெரியாது. சொல்கிறாங்க பரலோகம்னு சொல்கிறாங்க, மறுஜென்மம்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு நாமளும் இப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தோமானால் அது நம்மளுடைய கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டிய ஒழுக்கங்களை கெடுக்கும்னு பவுல் எச்சரிப்பாக சொல்கிறாரு. யாராவது சொல்கிறாங்க, என்னப்பா இது, சரி செத்ததுக்கப்புறம் நீ எப்படி இருப்ப? இந்த பரிசேயர் சதுசேயர் கேட்டாங்க பார்த்தீங்களா, ஒருத்தி 7 கல்யாணம் முடிச்சு மறிச்சு போயிட்டாங்க. அந்த சகோதரி திரும்ப எழுந்திருக்கும் போது யாருக்கு மனைவியாக இருப்பாங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போன்னு அவரை மடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சி கேட்டாங்க பார்த்தீங்களா? அதுபோல் 35வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில். எப்படிப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னால், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே. அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். இந்த எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு நல்லா தெரியும். கோதுமை மணியானது நிலத்தில் விளைந்து அது மடியாவிட்டால் அது பலன் கொடுக்காது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ கோதுமை விதை பார்க்கும்போது இத்தனோண்ட விதை மாதிரி இருக்குது. அது பூமிக்குள்ளே விதைச்சு அது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய செடி முளைக்குது. அந்த செடியிலேருந்து நிறைய கதிர்கள் வருது, அதில் நிறைய கோதுமைகள் வருது. அப்போது எப்படி விதைச்சோம், ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அதுபோல் நீ அதற்கு மற்றொரு அதாவது நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நிறைய காரியத்தை சொல்கிறார். நீ மிருகத்தோடைய சரீரம் வேற, பறவைகளுடைய சரீரம் வேற, மச்சங்களுடைய சரீரம் வேற, மலைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துது. அவை யாவும் ஒவ்வொரு பர்பஸில் வாழுது. அதுபோல நம்மளை எப்படி உயிர்ப்பிக்கணும்? நம்ம மடிந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அதாவது மறுரூப சரீரம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமை கிட்ட இருக்கு. அவர் அதற்கான மேனியை கொடுப்பார். சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களின் மகிமை வேறே அப்படின்னு சொல்லிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றார். அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டு அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய், அப்புறம் மகிமை உள்ளதாய், பலவீனம் உள்ளதாய் ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்படி அது என்னது? ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டுன்னா நம்ம இப்படி இப்போ ஒரு ஃபிசிக்கலாக இந்த ரத்தம் சதை மாம்சத்தோட ஒரு ஜீவனா மனுஷன் இருக்கானோ, இதே போல மாம்ச சரீரத்தோடு ஒரு மறுரூபம் அடையும். நம்ம எல்லாருமே பொதுவாக நம்ம பேசுகிறது ஆத்மா கர்த்தரோடு உறவாடுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எப்படி மாம்ச சரீரம் உருவடைந்து அந்த மகதலா மலையார் பார்க்கும்போது தோட்டக்காரனை போல அவர் காணப்பட்டார். ஏன்னா அவர் பார்க்க மனுஷன் மாதிரி தெரிந்தார், ஆனால் அவர்கிட்ட சில சேஞ்சஸ் இருந்தது. அதுபோல் நம்ம ஆவி மட்டும் இல்லை, இந்த மாம்ச சரீரமும் சேர்த்து உருமாறும்.
எப்படி கோதுமை மணி வந்து விதை போல இருக்கிற மணி அது செடியாக வளருதோ, அது போல மாம்ச சரீரத்திற்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா, இந்த மாம்சமும் இந்த ஆத்மாவும் விதைக்கப்படும் போது இது வேற ஒன்றாக ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அப்படின்னு சொல்றார். இது வந்து பொதுவாக நிறைய பேர் இப்படி சொல்லி நம்ம கேட்டதும் இல்லை. எனக்கு இதை வாசிக்கும் போது இதில் வந்து பவுல் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு யோசிக்க தகுந்ததாகத்தான் இருந்தது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி தானே உயிர் தெழுந்தார். அவர் சரீரம் மட்டும் அங்கே இல்லை, ஆவி வந்து வெளியே போகலை. அவர் சரீரத்தோடு சேர்ந்து அவர் ஆவியும், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்து அவரை உயிர்ப்பித்து அவர் மாம்ச சரீரத்தோடு தான் என்னது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம பார்க்கோம். ஏன்னா பக்கத்தில் எம்மாவூர் சீஷர்கள்கிட்ட பேசிக்கிட்டே வராரு, மகதலேனா மரியாளுக்கு தோட்டக்காரனா காட்சி அளிக்கிறாரு. என்னது தோமா கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய அந்த காயத்துக்குள்ளே நீ விரல் விட்டு பாரு அப்படிங்கிறாரு. அப்போ விரல் விட்டு பாரு அப்படின்னா அவர் சரீரமும் அதில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இதை தான் பவுல் சொல்கிறாரு, நம்ம ஆவி மட்டும் இல்லை, இந்த மாம்ச சரீரம் கூட அங்கே வரும். ஆனால் அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கோதுமை மணிக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்த்தர் முடிவு பண்ணபடி அது வளர்ந்ததோ, அதே போல் நமக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தத்தில் இருக்குது. அதனால் இந்த ஆவியை மட்டும் இல்லை, அதனால தான் இந்த மாம்சத்துலேயும் நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது, ஆவியவும் கரைப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு பவுல் சொல்கிறார். இது எனக்கு புதுசாக இருந்தது இந்த சத்தியம். இது நிறைய நம்ம சர்ச்சில் பேசி கேட்டது இல்லையே அப்படின்ட்டு வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனாலும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நிச்சயம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த 15வது அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.